கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் அநேகர் உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிற நாள். அதிலும் விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத டிவி ஊழியங்களுக்காக ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஆசீர்வாத டிவி நேயர்கள், தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெபித்து வர்றீங்க. அது மறவாமல் இன்றைக்கும் அப்படியே ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி என்ன அப்படின்னு சொன்னால், விசேஷமாக நம்ம சாப்பாடை மாத்திரம் யோசிக்கிறோம். ஆனால் இது போல் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம கொழுத்த எருதின் கறி போல நல்ல பெரிய ஆசீர்வாதம், நன்மைகள் என்று சொல்லி நம்பி அதை ஏமாந்து விடுறாங்க நிறைய தேவ பிள்ளைகள். ஆனால் அது பகையோடு இருக்குது என்று தெரியாமல் போகுது. ஆனால் சிநேகத்தோடு இருக்கிற இலைக்கரியே நல்லது என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களை, விசேஷமாக தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் எளிமையான காரியங்களில் விருப்பப்படுறதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப டாம்பீகமாக, ரொம்ப கண்களுக்கு குளிர்ச்சியாக, எதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுதோ அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. லோத்துவின் காரியத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஆபிரகாமும் லோத்துவும் பிரிந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றார். உனக்கு எந்த பகுதி பிடிக்குதோ, நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அதை நீ தெரிந்து கொள். இப்போ நீ எங்கே போகிறையோ அதை விட்டுட்டு நான் மற்ற பகுதி, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ மேற்புறம் போனால் நான் கீழ்ப்புறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் விட்டு கொடுக்கின்றார். அப்போ லோத்துவை பார்க்கிறோம். அவன் கண்களுக்கு குளிர்ச்சியாக தெரிந்த சோதோம் கொமோரா பட்டணங்களை தெரிந்து கொண்டு அந்த பகுதிக்கு தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய மந்தையையும், தன்னுடைய வேலை ஆட்களையும், தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்வதை நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் மூண்டதுனால தான் அப்போது நம்ம பிரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க பிரிந்து போகிறாங்க. அப்போ அந்த பூமி இடம் கொள்ளாமல் இருந்தது, அவ்வளவு அதிகமாக இருந்தாங்க. அப்போ லோத்துவுக்கு ஏறக்குறைய ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை போல தான் ஏராளமான மந்தைகள், மேய்ப்பர்கள், வேலைக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். அவ்வளவு பேரையும் சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்த்து அங்கே அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் யோசித்து பாருங்களேன், இது பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி போன்றது இல்லையா? அப்போது அங்கே போய் லோத்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டாரா? இல்லை. அந்த பட்டணம் அழிவுக்கு நேராக இருந்தது. அது தேவனுடைய கோபத்துக்கு ஆளான பட்டணமாக இருந்தது. அப்போது லோத்துவின் குடும்பம் மாத்திரம் தப்பித்து கொள்ளட்டும் என்று சொல்லி தேவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதில் தன் மனைவியையும் கூட இழந்து போனார் என்று பார்க்கின்றோம். அப்போது லோத்துவுக்கு இத்தனை கூட்டத்தையும் அங்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் ஒருவர் ஆகிலும் மீதி அங்கு இல்லை, அவரோடு நிற்கத்தக்கவர்களாக. அப்போ இதில் நம்ம ஒன்று புரிந்து கொள்ளலாம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி, சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கறி. நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவ சித்தம் இல்லாத யாவுமே பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி. அது என்றைக்காய்கள் ஒரு நாள் உங்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் போக பண்ணிவிடும். அது பகையோடு இருக்குது, தேவ சித்தம் இல்லாதது. அது உங்களுக்கு பிடித்ததாக உங்கள் இருதயத்திற்கு அல்ல உங்கள் குடும்பத்தாருக்கு அது இனிமையாக தெரியலாம். ஆனால் அது பகை இருக்குது உள்ள. அது உங்களுக்கு, உங்களுடைய ஆத்துமாவுக்கே அது கண்ணியாக இருக்கும். நிறைய பேர் தேவ ஜனத்தை பகைப்பாங்க, தேவ பிள்ளைகளை பகைப்பாங்க, தேவ ஊழியர்களை பகைப்பாங்க. ஆனால் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கிற சிலரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து சென்று பல ஹோட்டல்களில் போய் சாப்பிடுவதும், அவர்கள் வீட்டிற்கு விருந்துக்கு செல்வதும், அவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுப்பதும், இப்படி அதிலே லயித்து போயிருப்பார்கள். அது பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தில் வாழ்பவர்களாக இருக்கலாம், அநியாயமாக அவர்கள் வருமானம் ஈட்டுபவர்களாக இருக்கலாம்,
அப்போ இதெல்லாம் என்னன்னா, வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் உங்களோட ஐக்கியமாக இருந்தாலும் அல்லது அவர்கள் எல்லையில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் அவைகள் உங்களுக்கு விரோதமாக வன் கண்ணோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கும். நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஐக்கியம் வைத்திருப்பதை ஒரு நாள் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற வேண்டாத அசுத்த வல்லமைகள் எல்லாம் சேர்ந்து உங்களை கீழே இழுத்து போட ரெடியாக இருக்கும். நம்ம ஆகாப் ராஜாவோடு யோசபாத் ராஜா ஐக்கியம் வைத்திருந்ததை பார்க்கிறோம் இல்லையா? யோசபாத் ராஜானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது நல்ல தேவனை துதித்தார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் சேனைகள் எல்லாம் பாடகர்கள் எல்லாம் துதிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்த எல்லா ராஜாக்களும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு எல்லாம் மடிந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். யோசபாத் ராஜா யூதாவின் ராஜா, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த ஒரு நபர். ஆனால் இந்த யோசபாத் ராஜா என்ன பண்றாராம், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஆகாப், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட ஐக்கியம் வைக்கின்றாராம். இந்த ஆகாப் ராஜாவோடு யோசபாத் ராஜா சம்பந்தம் கலந்திருந்தார் என்றும் நம்ம பார்க்கின்றோம். நீரு நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விசை தவறான ஒரு யுத்தத்துக்கு இந்த யோசபாத் ராஜாவை உடன் அழைப்பிக்கின்றார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மிகாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. நீர் அந்த யுத்தத்திற்கு போனால் மடிந்து போவீர், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இஸ்ரவேல் ஜனம் சிதறுண்டு இருப்பதை பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணாம, அதை அங்கீகரிக்காம இந்த ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு சீரியா தேசத்தோடு கூட செல்கின்றார். அவ்விதமாய் செல்லும் பொழுது நம்ம பார்க்கின்றோம், இந்த யோசபாத் ராஜாவும் அவனுக்கு உடன் செல்லுகின்றார். அவரோடு சேர்ந்து தேவ சித்தம் இல்லாத காரியத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த ஆகாப் தேவனுக்கு எதிர்த்து செயல்படுகின்றான், தேவ சித்தம் இல்லாத காரியத்தை செய்கின்றான். இந்த நல்ல யோசபாத் ராஜா, துதிக்கிற ராஜாவாகிய யோசபாத்தும் அவனோடு கைகோர்த்து ஆகாப்பை பிரியப்படுத்த, அவனோடு சேர்ந்து தேவ சித்தம் இல்லாத காரியத்திலே அவர் ஈடுபடுகின்றார். இப்போ தேவ சித்தமில்லாத ஒரு ஐக்கியம் செயல் இவைகளோடு சேர்ந்து நின்று யோசபாத் யுத்தத்துக்கு போன பொழுது பார்த்தீங்கன்னா பகையர்கள் சூழ்ந்து கொண்டாங்க. ஒரு நிமிஷத்தில் அவனை கொன்று போட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் தனக்கு செய்த அவன் பணிவிடைகள், தன்னை துதித்ததெல்லாம் நினைத்து இரக்கம் பாராட்டி அனுசாரியா இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்ததை நம்ம பார்க்கின்றோம். இதுதான் பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அது கொழுத்த எருதின் கரி, அதுல பகை இருக்குது. அதே நேரத்துல நீங்க தேவ சித்தமானது எளிமையா இருக்கலாம். நம் தேவ பிள்ளைகளும் கூட ஜாக்கிரதையா இருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதா தெரியும், செழிப்பா தெரியும், கொழுமையா தெரியும், ஆனா அதுக்குள்ள பகை இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு ரொம்ப ஐக்கியம் வைக்காதீங்க. அவர்களுடைய வீடுகளுக்கு அதிகமாக சென்று அவர்களை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து அதிலே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரி என்ன என்பதையும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கறி என்ன என்பதையும் புரிந்து கொள்வார்களாக. திருமண சம்பந்தம் மற்றும் ஆண்டவரே என்ன காரியமானாலும் ஆண்டவரே கண்களுக்கு பசுமையாக, பார்வைக்கு செழிப்பாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் அதிலே மயங்கி போகாத படிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் செய்து சமாதானத்தோடு வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக நாளைய தினத்தில் சென்னையில் வைத்து நமது ஆசீர்வாத டிவியினுடைய மாதாந்திர உபவாச கூட்டம் நடைபெற உள்ளது. கடைசி சனிக்கிழமை இந்த மாதத்தில். அதில் விசேஷமாக வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பமாக இருக்கின்றது. தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவங்க,
அல்லது என்ன காரியங்களை செய்தாலும் உங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான பலனை வருகிற நாட்களிலே கட்டளையிட்டு மீதம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் அந்த உபவாச கூட்டத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வாங்க. அதனோடு கூட விசேஷமாக இந்த உபவாச கூட்டத்திலே பிரியமானவர்களே, குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் தடைகள் நீங்குவதற்கு மற்றும் அநேகர் குழந்தை பாக்கியம் தடைபட்டிருப்பவர்கள் உபவாச கூட்டத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். அதனோடு கூட பாடுகள், வேதனைகள், வியாதிகள், கட்டுகள் மத்தியில் இருப்பவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். விசுவாசத்தோடு வாங்க, குடும்பமாக வாங்க. என்ன வேலைகள் இருந்தாலும் நீங்கள் சற்று அதனை தள்ளி வைத்துவிட்டு மாதத்தில் ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் எல்லாரும் அமர்ந்து உபவாசத்தோடு அவரை தேடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.